வெற்றி துளசி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம தியா வந்து அதிரடியா வந்து முடிவெடுக்கிறாங்க. என்னது? இத பாரு, அத பாருன்னு சொல்லி ஜெகனும் அவங்க அம்மாவும் ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வழக்கறிஞர் வந்து வராங்க. வந்தோனே அப்படியே வந்து பேசும்போது, தியாவ நல்ல விதமா வந்து பார்த்துக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "சரிம்மா, நாங்க தியாவ நல்லா தான் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொன்னோனே, "நீ உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஜெகன்லேருந்து, மோனிகா எல்லாரும். உடனே வந்து உள்ள வந்து போறாங்க. "நீங்க மட்டும் நல்ல விதமா பார்த்துக்கலன்னா, தியா ஏதாவது ஒண்ணு சொல்ட்டான்னா, பிரச்சனையாயிடும். பார்த்துக்கங்க. நான் அடிக்கடி வந்து பார்க்க வருவேன்." அப்பன்னா நான் சொல்றதுல தான் இருக்கா? இது நமக்கு தெரியாம வந்து பார்த்துக்கிறாங்களா ஜெகனும், அவங்க அம்மாவும்? ஆமாம்மா. இந்த விஷயம் மட்டும் தியாக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒண்ணு சொல்ட்டா போதும். நமக்கு இருக்கிற சொத்து கூட இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டாங்க. இப்போதைக்கு நான் எங்க அம்மாவ பார்த்து, வீட்டுக்கு வந்த அங்கிள வந்து சந்திச்சு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லணும். என்ன பண்ணலாம்? இங்க இருக்கும்போது பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. வாசல்ல எதார்த்தமா பார்த்ததுக்கே வந்து விடமாட்டேன்ட்டாங்களே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்மளே வந்து நம்ப அம்மாவ வந்து பார்க்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அசந்த நேரமா அப்படியே வீட்ட விட்டு வெளிய வந்து வராங்க. தியாவ பார்க்கணுங்கிற விஷயம்லாம் இந்த இடத்துல நம்ப துளசிக்கு வந்து தோணுது. "இந்த வாட்டி நீ போவாதம்மா. நம்ம 2 பேருமே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு. எதார்த்தமா வந்து ஜெகன் வந்து, "என்னது ரொம்ப நேரமா வந்து தியாவ காணுமே! பார்க்கலான்னு" சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா தியா இல்ல. மோனிகாட்டயும் எல்லார்ட்டயும் இந்த விஷயத்த வந்து சொன்னோனே, அப்படியே வீடு ஃபுல்லா வந்து தேடுறாங்க. எங்கேயுமே தியா இல்லங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேள அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு துளசிக்கிட்டேயோ, இல்ல வந்த ஒருத்தர்கிட்டயோ சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு எதுவும் இல்லாம போயிடும். நான் மாட்டுக்கு நிம்மதியா இருந்தேம்மா. நீ வந்து காரியத்தையே வந்து கெடுத்துட்ட. சும்மானு இருந்திருக்கலாம்ல. டேய்! நமக்கு தியாலாம் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு தெரியுமாடா? அப்படின்னு சொல்லி கேவலமா அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து உள்ள வந்து வராங்க. நம்ப லட்சுமியும், துளசியும் உள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே வந்து கேஷுவலா வந்து நிக்கிறாங்க. "தியா எங்க இருக்கா?" "என்னது? தியா எங்க இருக்காளா? எப்ப பார்த்தாலும் வந்து துளசிய பார்க்கணும், துளசிய பார்க்கணும்னு சொல்லி சொல்லியே எங்க கிட்டேருந்து உங்க பொண்ணு தியாவ பிரிச்சுட்டா" அப்படின்னு சொல்றாங்க. "தியா இப்ப வீட்ல இல்ல. நாங்களே வந்து தேடணும்னு தான் நெனச்சுட்டு இருக்கோம். தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போங்க. தியா உங்கள பார்க்க வந்தா எங்ககிட்ட சொல்லிறணும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், ஆல்ரெடி உங்க வீட்ல என்னென்னலாம் பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியும்ல. பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லி ஜெகன் வந்து சொன்னோனே, "என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, தியா மாட்டுக்கு வந்து நடந்து வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. வெற்றி இருக்காருல்ல, அவரும் எதார்த்தமா வந்து பைக்ல வந்து அந்த வழியா தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. தியாவ நெனச்சு வேதனையோட வந்து, "நம்ம துளசி மாட்டுக்கும் அப்படியெல்லாம் வந்து சொல்லிடாதீங்க. எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருங்க. தியா நல்லா இருந்தா எனக்கு அது போதும். நல்ல வேளை இவ இப்போதைக்கு அப்படி யோசிக்கிறா. அதுவரைக்கும் சந்தோஷம் தான்னு" சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெகனும் அவங்க அம்மாவும் அப்பன்னு பார்த்து 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. துளசியிலேருந்து எல்லாரும் ஆட்டோல வந்து எதார்த்தமா வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கனால, துளசி வந்து தியாவ கடந்து தான் வந்து வீட்டுக்கு வந்து போறாங்க. சரியா வந்து தியாவ வந்து பார்க்கல. "அம்மா, தியா எங்க போனாலே தெரியலையேம்மா. இப்ப நம்ம என்னம்மா பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து வீட்ல வந்து எல்லார்ட்டயும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம துளசி, "அக்கா விடுக்கா, தியாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நிச்சயம் அவளுக்கு திருப்பியும் வீட்டுக்கு போயிடுவா. 4, 5 பேர் வந்து உதவி செய்வாங்க. தெரியலையேம்மா இந்த விஷயத்த எப்படி நம்ப பார்க்க போறேன்னு." அவங்க அம்மா சொன்ன விஷயம் எனக்கு இன்னமும் காதுல கேட்டுட்டு தான் இருக்கு. "தியாவ நீ தான் வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து பத்திரமா பார்த்துக்கணும். தியா வாய் நெறைய என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாளே, அவளுக்கா இந்த பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து நெனச்சிட்டு இருக்காங்க நம்ம துளசி. அப்பன்னு பார்த்து வெற்றி வந்து எதார்த்தமா வந்து வண்டிய நிப்பாட்டிட்டு, "யாரு நீங்க? தன்னந்தனியா வந்து போயிட்டுருக்கீங்களே! உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, நம்ம தியா வந்து, "நான் எங்க அம்மாவ பார்க்க போணும். அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமா?" "இல்ல, எனக்கு தெரியாது. ஆனா எப்படியாவது பார்க்க போணும். அதுக்கு தான் யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியாம நான் இங்க வந்துகிட்டு இருந்தேன்." "அப்படியா? உங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுனோனே." "ஆ, ஃபோன் நம்பர் நல்லாவே ஞாபகம் இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருப்பி வந்து ஃபோன் அடிச்சு குடுக்குறாங்க. "அம்மா, நான் தியா பேசுறேன்ம்மா. உன் நம்பர் எனக்கு ஞாபகம் இருந்துச்சும்மா." "அப்படியா? யார் ஃபோன்லேருந்து பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அந்த இடத்துல துளசிக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. இதில என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, துளசிய தான் பார்க்க போறாங்கங்கிற விஷயம் வந்து தெரியாது. வெற்றிக்கு வந்து துளசி நம்பர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. சந்திக்கிறப்ப, "நீங்க இதுதான் உங்க நம்பரா? சரிங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ண போறாங்க நம்ப வெற்றி.
ஒரு பக்கம், "அம்மா ஒருத்தர் அங்கிள் தாம்மா எனக்கு உதவி செஞ்சாரு. அவர்கிட்ட பேசுமான்னு" சொல்லி தியா வந்து அவங்கள்ட்ட குடுக்குறாங்க. "சொல்லுங்க, குழந்தை வந்து உங்க பேர தான் சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கா உதவி பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுறீங்களா? இல்லாட்டி நான் வந்து தியாவ வந்து எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கூட்டிட்டு வந்துடுறேன்." "இல்லங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க என்ன வீடுன்னு சொல்லுங்க. நான் கரெக்ட்டா வந்து கூட்டிட்டு வந்து விட்டுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வீட்ட வந்து சொல்றாங்க. "இது நம்ம லட்சுமி அம்மா வீடாச்சே. சரிங்க, நான் இன்னும் ஒரு 10, 15 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் வந்து யார் என்ன ஏதுன்னே தெரியாம நேருக்கு நேரா வந்து சந்திக்க போறாங்க வெற்றியும், துளசி. வெற்றி மனசுல துளசி இருக்காங்க. தியாவ காப்பாத்தி இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுனால, துளசி மனசுல வெற்றி வரதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டியா இது வந்து அமையும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி